இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பைரவா. இதில் விஜய், கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் விஜய் வந்து ஒரு இந்த ஃபினான்சியலாக பணம்லாம் வசூலிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. பெரிய பெரிய ரவுடிஸ்லாம் வாங்கியிருக்கிற பணத்தை கொடுக்கலனா இவர் தான் போய் கேட்பாரு. இந்த அடிதடி அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த படத்தில் பார்த்துருப்போம். இந்த படத்தில் இவருக்கு மேனேஜராக இருக்கக்கூடிய ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க கூட படித்த பொண்ணு கீர்த்தி சுரேஷை வர வச்சிருப்பாரு. அவங்க தஞ்சாவூர்லேருந்து வருவாங்க. அவங்கள பார்த்த உடனேயே விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிரும். இவங்க தான் டேக் ஆஃப் பண்ண போயிருப்பாங்க. அப்போ கூட்டிகிட்டு வரும்போது அவங்கள பார்த்துட்டு பொண்ணு நல்லா அழகாக இருக்காளே இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தில் கூட அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எதுவும் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், கல்யாண வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாட்டு கூட வரும். அந்த படத்தில் வர பாட்டுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது நிலாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அப்படியே போயிட்டுருக்கும். இவங்க கல்யாணம் முடிஞ்சு அவர் வந்து வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு பொக்கே ஒன்று வாங்கிட்டு போயிருப்பாரு அவங்கள பார்க்குறக்கு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கீர்த்தி சுரேஷை கொல்றதுக்காண்டி ஒரு பெரிய பஞ்சாயத்தை இங்கே போயிட்டுருக்கோம். பார்த்துட்டு இவர் கேட்பாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்போ தான் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஊரில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் 12th முடிச்சதுக்கப்புறம் போய் சேர்ந்துருப்பாங்க. இவங்க கூட கேரளாலேருந்து ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்க எல்லோரும் படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அங்கே போன இடத்துல என்ன ஆகும்னா, இந்த பெரிய பெரிய காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னென்னா, அந்த காலேஜை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா சீஃப், அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு காலேஜுக்கு சில தேவையான ஐட்டங்கள் தேவை, ஒரு பெரிய பெரிய ஆள்கள் தேவை, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க பணம் கொடுத்து இது பண்ணாமல் அவங்க வந்து பொண்ணுங்களை கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து கொண்டு போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுக்குறது, அதில் அவங்களுக்கு தேவையான பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நடக்கும். அப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள வார்டன் வந்துட்டு ஹாஸ்டலில் இந்த மாதிரி நீ வாவேம்மா, இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டாக பிளட்டு தேவைப்படுது, அப்போ நீங்கள் தான் வந்து கொடுக்கணும், உங்களுடைய பிளட் குரூப் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அப்போன்னு பார்த்தா உங்களுக்கு வைரல் ஃபீவர் இருக்கும். வைரல் ஃபீவர் இருக்கிறனால என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. பார்த்தா அவங்க எதார்த்தமா எட்டி பார்க்கும்போது பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட், அதாவது கேரளாலேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த வார்டன். பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிரும். என்னது இது, இவங்கள ஏன் கூட்டு போகிறாங்க, 2 பேருக்கும் ஒரே பிளட் குரூப் கிடையாது, இவங்க கேட்டது இந்த பிளட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் பார்த்தா மறுநாள் அந்த பொண்ணு இறந்து கிடப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரே டவுட்டாக ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தான் இந்த மாதிரி காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே ஒரு பென்ட்ரைவில் போட்டு இவங்க அவங்களுக்கு எப்படியா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணை பற்றி இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அம்மா அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என் பொண்ணு நல்ல பொண்ணு இப்படி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, தேவையில்லாமல் அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு கிடையாது, ஹாஸ்டலில் இருக்க சொன்னால் இவனோட போய் சுற்றிக்கிட்டு திரியிறா வைக்கிறா, அவங்க தான் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே தாங்க முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தன்னுடைய பொண்ணை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டியிருப்பாங்க லட்ச லட்சமாக. இந்த மாதிரி தன்னோட பொண்ணு மேலே களங்கம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இவங்க போய் கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு, அவங்க இறந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரியணும், அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அந்த பொண்ணு மேலே அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காண்டி இவங்க போய் கொடுப்பாங்க. அதனால் இவங்க ஃபேமிலியவே கொன்றுவோம், தண்ணியை கட் பண்ணுவானுங்க, கரண்ட்டை கட் பண்ணுவானுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க கேஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனாலும் கீர்த்தி சுரேஷ் எப்படியாவது இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்கே வந்திருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய ஆளுடைய பையன்கிட்ட கொடுத்து பென்ட்ரைவை கொடுத்து இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க சென்னைக்கே வந்திருப்பாங்க. அதோட என்ன ஆகும்னா, இது ஃபுல்லாக விஜய்க்கு தெரிஞ்சிருமா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போவாங்க. கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணுறனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அந்த காலேஜை வச்சு நடத்தினார் இல்லையா அந்த வில்லன், அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் அவர் எதையுமே ஒத்துக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஃபினான்சியல் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயும் இவர் தலையிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருப்பார். அவங்க கூட இருக்கவங்கள்ட்டையே சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அவன் பண்ணுறது தப்பு, உனக்கே அவன் நல்லது பண்ணுறது கிடையாது, அது இதுன்னு சொல்லவும் அவங்களுமே கொஞ்சம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆயிடுவாங்க. யார், அந்த வில்லன் டீமில் இருப்பாங்க இல்லையா, அவங்களே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் ஒருத்தவங்க இறந்தப்ப இவர் வந்தப்போ இவருக்கு என்ன பண்ணிடுவாங்க, கர்ச்சீஃபில் நைட்ரஜன் ஆக்சைடை வச்சு கொடுத்துருவாங்க. அப்போ அவர் வந்து சிரிச்சுட்டே இருப்பாரா, அதை பார்த்தோன்னே அந்த வில்லன் டீமில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு அவருக்கு ரைட் ஹேண்டாக இருப்பார், அவருக்கு பிடிக்காது. அதனால விஜய்க்கு அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவர் என்னென்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அவருடைய
அவங்களுடைய ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதோட லாஸ்ட்ல இவர் தான் தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணுன்றக்காண்டி விஜயே முழுக்க முழுக்க அதில் இறங்கி அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுப்பாரு. லாஸ்ட்ல அவரும் ஒத்துப்பாரு. ஆமா நான் தான் பண்ணேன். அதனால தான் அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்த ரொம்ப சூப்பரா முடிச்சிருப்பாங்க.